வணக்கம். நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் அக்டோபர் 8, 2025 என்ற ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 12 மணி, அதிகாலை 12 மணி 58 நிமிடம், அக்டோபர் 8, 2025. நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி 2-வே ட்ரெண்ட் இருக்கும். அதாவது மேலே போனால் 25,363, கீழே வந்தால் 25,087. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் போராட்டம் இருக்கும். சரி, இப்போ 25,225.30 இது ட்ரெண்டு சைடு. இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 25,087. இதற்கிடையில் 4 மணி நேர சப்போர்ட்டு 25,121. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. தொட்டால் மேலே இழ வாய்ப்பு. சரி, இப்போ இதற்கு மேலே வர்த்தகம் 25,225க்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 25,363. இதற்கிடையில் 4 மணி நேர ரெசிஸ்டன்ஸ் 25,337. இந்த நிலைகள் சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. தொட்டால் கீழே இறக்க வாய்ப்பு. சரி, இப்போ சப்ளை ஜோனை பார்த்துட்டோம், டிமாண்ட் ஜோனை பார்த்துட்டோம். டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,087 என்ற நிலை உடைத்தால் சரிவு 24,949 என்ற நிலை வரை இருக்கும். சரி, சப்ளை ஜோனை கடந்தால் 25,363 என்ற நிலை கடந்தால் இது ஏற்றம் 25,501 என்ற நிலை வரை இருக்கும். சரி, இது இந்த நிலைகள் அக்டோபர் 8, 2025க்கு பொருந்தும். சரி, இப்போ இந்த இதில் சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்றைக்கி என்னென்னா அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 7, 2025 அன்று 25,411 தொட்டிருக்க வேண்டும். ஆனால் கேண்டில் இதை தொட முடியலை. அப்போ காளைகளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ வெர்டிக்கலாக இங்கேருந்து ஃபால் ஆனால் இதுவரை விழுகணும். ஆனால் ட்ரெண்டு என்னன்னு சொல்லுது, 2-வே ட்ரெண்டுன்னு சொல்லுது. அப் ட்ரெண்டும் இருக்கும், டவுன் ட்ரெண்டும் இருக்கும் இந்த நிலையில் கிடையாது. அது ஒன்று. அப்புறம் என்னென்னா இந்த வாரம் க்ளோசிங் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,148க்கும் கீழே க்ளோஸ் ஆக வேண்டும். அதுதான் போன வார செட்டப் சொல்கிற செய்தி. அது நடக்குதா என்று பார்ப்போம். இந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.